இப்போ 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். யூனிட் 1 நம்ம 9th ஸ்டாண்டர்டு 8th ஸ்டாண்டர்ட் படித்ததுக்கப்புறம் 6th ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஸோ நமக்கே தெரிஞ்சிடும் இதெல்லாம் வந்து வர சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையான பாயிண்ட்ஸை மட்டும் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து 10 டெசிமீட்டர் அப்படின்றது 1 மீட்டர். அதாவது 1 மீட்டருன்றது 1 மீட்டர்னா சாரி 1 டெசிமீட்டர்னா 10⁻⁻1 மீட்டர். ஸோ 10 டெசிமீட்டர் தான் 1 மீட்டர். ஸோ மற்ற எல்லாமே வந்து நமக்கு பேசிக்காக தான் இருக்கும். அடுத்து வந்து பூமியின் மீது ஒரு பொருளின் எடை அதன் நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும். பூமியின் மீது ஒரு பொருளின் எடை அதன் நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும். 1/6 தான் வந்து ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால நிலவில் ஒரு பொருளின் எடை வந்து நம்ம உலகத்தில் இருக்கிறத விட 6 மடங்கு குறைவாக இருக்கும். இதுவும் எல்லாமே நமக்கு 9th 8th படித்தது தான். 1000 கிலோகிராம் சேர்ந்தது 1 டன். ஓகேவா? துல்லியமான எடையை கணக்கிட மின்னணு தராசு வந்து பயன்படுது. அடுத்து வந்து ஒரு குச்சியின் நிழலை பயன்படுத்தி கொண்டு நேரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மணல் கடிகாரத்தை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு காமிக்கிறாங்க. அடுத்து மின்னணு கடிகாரம், நிறுத்து கடிகாரம் இதெல்லாம் ரொம்ப துல்லியமாக அளக்க பயன்படும்ன்றாங்க. ஓடோமீட்டர் ஆட்டோலாம் ஓடுது இல்லையா? ஸோ தானியங்கு வாகனங்கள் கடக்கும் தொலைவை கண்டறிய பயன்படுது. மெட்ரிக் முறை அலகுகள் 1790 ஃப்ரெஞ்சு நாட்டினரால் உருவாக்கப்பட்டது. நீளத்தை அளவிட வந்து அளவுகோலை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா? அதை உருவாக்குனவர் வந்து வில்லியம் பெட்வெல். ஸோ அளவுகோல்னால் நீளத்தை அளவிட பயன்படும் அளவுகோல்னால் ஸ்கேல் தான். ஓகேவா? ஸோ ஸ்கேலை வச்சு எடுத்து அடிக்க வந்தால் அவங்கள வில்லின்னு சொல்லுவோம். பெட்டில் தூங்கலைனாலும் அடிக்க விடுவாங்க வீட்லேயும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ரான்ஸில் வந்து பாரிஸில் பிளாட்டினம் இரிடியம் இதுதான் வந்து 1 கிலோகிராம் வெயிட்டை எப்படி கால்குலேட் பண்ணணுன்றதுக்கான உலோகத்தண்டின் மாதிரியே இதுதான். இதை பேஸ் பண்ணி தான் 1 கிலோகிராம் அதை உருவாக்குறாங்க. ஸோ இதோட வெயிட்டு தான் 1 கிலோகிராம். அந்த படித்திர மீட்டருக்கா இதே மாதிரி ஒரு படித்திர கம்பி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம டெல்லியிலையும் ஒரு மாடல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருந்திருக்கு அப்படின்னா ஃப்ரான்ஸில் இருக்க பாரிஸில் வந்து ஃபஸ்ட்டு இருந்திருக்கு. அடுத்து 1 சென்டிமீட்டர்னால் எத்தனை மில்லிமீட்டர்? 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டரில். ஓகேவா? அடுத்து ஒரு ஒளியாண்டுனா வந்து ஒரு ஒளியாண்டு வந்து 3 × 10 ஒளியின் வேகம் என்னது? 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஒளியாண்டுனா ஒரு ஆண்டில் ஒளியானது கடந்து செல்லும் தொலைவு. இது வந்து ஒரு செகண்டில். இது ஒரு ஆண்டுக்குன்னு கால்குலேட் பண்ணால் அதான் ஒளி ஆண்டு. சரியா? அளவுகோலை பயன்படுத்தும் போது 3 வகையான பிழைகளை தவிர்ப்பதன் மூலம் துல்லியமாக அளவுகளை பெறலாம். ஸோ அந்த மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் 3 விஷயம் சொல்லுவாங்க. ஸோ 3 விஷயம் அளவு 3 இருக்குல்ல. ஸோ 3 மில்லிகிராம் அளவிற்கு துல்லியமான நிறைய அளவிட பயன்படும் கருவி வந்து மின்னணு தராசு. அடுத்து இந்த புக் பேக் கொஸ்டின் நீங்கள் அப்படியே வீடியோவில் அப்படியே நான் கவர் பண்ணுறேன். எல்லாமே ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸ் தான். இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். ரொம்ப ஈஸி கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த யூனிட் வந்து நான் கவர் பண்ணுறேன். தேங்க்யூ.